சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடா இது? இது உங்க அம்மா உனக்கு கொடுத்த 100 ரூபாடா. ஆனந்தி உன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. வாங்கண்ணே, இருங்க வர. டேய், என்னடா வாணிக்கிட்ட பேசிட்டியா? இல்லடா, இனிமேதான் பேசணும். இந்தாங்கண்ணே. தேங்க்ஸ்மா. சரி வேலு, நான் கிளம்புறேன். சரி, ஓகேடா. வரமா? அண்ணே, வந்ததும் கிளம்புறீங்க? இருங்கண்ணே, சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். வரமா? வரண்டா. சரி, ஓகே. வாணி, இதுல 10,000 இருக்கு, வாடகை கொடுத்துரு. $10,000 வாடகைக்கே போயிடும். சோஃபா எடுத்ததுக்கும் டியூ கேட்டு வந்தாங்க. நான் 2 நாள்ல தரேன்னு சொல்லியிருக்கேன். டைனிங் டேபிள், வீட்டுக்கு பொருள் வாங்கினதையும் சேர்த்து இன்னும் 10,000 தேவைப்படுது. இது போக குடும்பத்தை ஓட்டணும். அதுக்கெல்லாம் என்ன பண்றது வேலு? வாணி, வீடு வாடகைக்கு எடுக்கும் போதே நான் சொன்னேன், வீடு ரொம்ப பெருசா இருக்கு, வாடகை தரது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். இதுல சோபா, டிவி, டைனிங் டேபிள்லாம் நம்ம 2 பேருக்கு இதெல்லாம் தேவையா? நீ தான் என் பேச்சை மதிக்கிறதே இல்லையே. இப்ப கட்டுனா எங்கிருந்து கட்டுறது? நீ எதைதான் முடியும்னு சொன்ன? நீ செவரக்கோட்டையில வாழ்ந்த வாழ்க்கைய என்னால் இங்க வாழ முடியாது. நான் ராணி மாதிரி வாழ்ந்தவ. எனக்கு இது வேணும்னா வேணும் தான். வாணி, எல்லாம் இருந்து செஞ்சா பரவாயில்ல. நம்ம என்ன நிலைமையில வந்திருக்கோம்? ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கோம். செய்னா நான் எங்க போறது? எனக்கு யாரு தெரியும்? இங்க பாரு வேலு, என்னால ஒண்டி கொடுத்தன வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. நான் வசதியா வாழ்ந்து பழகிட்டேன். சோ என்னை எப்படி வாழ வைக்கலாம்னு யோசி. இப்ப டியூ கட்ட என்ன வழி, அத முதல்ல சொல்லு. ஏதாவது பண்றேன், உடனே ஆரம்பிக்காத. நான் ஒன்னும் ஆரம்பிக்கல. ஆமா, 4 நாள் ட்ரிப்னு தானே போனேன். அதுக்குள்ள உன்னை யார் அவசரப்பட்டு வர சொன்னது? இன்னும் 2 நாள் அங்க இருந்திருந்தா 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கோம்ல. அதுக்குள்ள உன்னை யார் அவசரமா என்கிட்ட கூட சொல்லாம கிளம்பி வர சொன்னது? வாணி, எங்க போயிருந்தன்னு புரியாம பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. அப்படி எங்க போன? செவரக்கோட்டை. நாம அவசரப்பட்டதுனால என் குடும்பமே நடுத்தெருவில் வந்து நிக்குது. வாணி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டோம்னு இந்த ஒரு வாரம் தூக்கமே இல்லை தெரியுமா? பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டு வந்த நகையை திரும்ப அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கேட்கணும்னு தான் நான் ஊருக்கே வந்தேன். ஆனந்தி இங்க சென்னையில தான் இருக்கா. நீ நகையை கொடுவாணி, நான் கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். யார் நகையை யார்கிட்ட கொடுக்க சொல்ற? என்னாலலாம் கொடுக்க முடியாது. வாணி, வேணாம். அங்க என் குடும்பம் என்ன நிலைமையில இருக்குன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி பேசுறது சரியில்லை. இங்க பாரு வேலு, நான் என்னைக்கு உன்னை நம்பி வந்தனோ அன்னையில இருந்து அந்த நகை என்னோடது. நான் நகையெல்லாம் தரமாட்டேன். என்னடி உன் நகைன்னு சொல்லிட்டு இருக்க? நீ நானும் சம்பாதிச்சு வாங்கினதா அது? யார் வேணா வாங்கி இருக்கட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னால நகையை தர முடியாது, அவ்வளவுதான் வேலு. ஆமா, உங்ககிட்ட எதுக்கு கெஞ்சணும்? நான் எடுத்துட்டு போய் தரதான் போறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. வேலு, வேலு வேண்டாம். வேலு சொன்னா கேளு, வேண்டாம். என்னடி பண்ற? கத்தி கீழே இருக்க வாணி. முடியாது. நகையை வச்சிரு வேலு. நீ நகையை வைக்கலனா நான் சத்தியமா கழுத்தறுத்து செத்துருவேன். வேணா வாணி,
நகை எங்க வெய்யன்னு சொன்னேன். வைக்கிறேன் வெய். நான் வச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வாரேன். ஆனந்தி ஒரு நிமிஷம். வில்லேஜில் உனக்காக ஒரு gift வாங்கினேன். அதை உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே நடந்த ப்ராப்ளம்ல இதை மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். மகேஷ் சாரும் gift கொடுக்கறாரு. ரெண்டு பேரும் சொல்லி வச்சு வாங்கிருப்பாங்களோ? என்ன ஆனந்தி? ஒன்னும் இல்ல சார். எதுக்கு சார் வீண் செலவு? பெரிய செலவுலாம் இல்லை ஆனந்தி. ஆனால் என் மனசுக்கு பிடிச்சி வாங்கினேன். உனக்கு பிடிக்கும், திறந்து பாரு. ஹை, கொலுசு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதாவா? எனக்கு கொலுசுனா உசுரு சார். ரொம்ப நல்லா இருக்குது சார். உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் சார். நாளைக்கு நீ இந்த கொலுசை போட்டுக்கிட்டு தான் கம்பெனிக்கு வரணும். ஓகே? நான் வாரேன் சார். ஹாய் மேம், ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. வேணும்னா நான் போயிட்டு அப்புறம் வரவா? மகேஷ், வா 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 வா. என்ன சர்ப்ரைஸா வந்திருக்க? ஆனந்தியை ட்ராப் பண்ண வந்தேன். உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, ஸோ பார்க்கலான்னு வந்தேன். வில்லேஜ்ல இருந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நிஜமாவே மிஸ் பண்ணியா? இல்ல வந்துட்டோம் பார்க்காம போனா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சும்மா சொல்றியா மகேஷ்?